தன்னுடைய கருத்தை சிறப்பாக பதிவு செய்தார். சிறு பிள்ளைகளுடைய பட்டிமன்றம் என்று சொன்னார். உண்மைதான். இந்த பட்டிமன்றத்திலே அவர் சொன்னதிலே ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு. இங்கே இந்த பட்டிமன்றத்திலே பேசக்கூடிய 8 பேரும் நான் உட்பட அத்துணை பேரும் கண்டரமாணிக்கத்தை பிறப்பிடமாக கொண்ட நகரத்தார்கள் மக்களுடைய பிள்ளைகள். ஆகவே அவர் சொன்னது மிகவும் பொருத்தமான ஒன்று. தனித்திறமையை பற்றி சிறப்பாக சொன்னார். ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் விட்டுட்டோம், அதனாலே பாதி நல்லது அப்படின்னு சொன்னார். கோயிலுக்கு செல்லாமலே இல்லத்தையே கோயிலாக வணங்கி மகிழ்கின்றோம் என்ற செய்தியையும் சொன்னார். மாசு இல்லாமல் பொல்யூஷனே இல்லாத ஒரு தூய காற்றை பெறுவதற்கு இது சௌத்திரியமான ஒரு ஊரடங்கு தான், சுகமான ஊரடங்கு தான் என்று குறிப்பிட்டார். இப்படி தொழிற்சாலையெல்லாம் ஓடாமல், கார்கள் ஓடாமல், மாசு இல்லாமல் அமைதியாக இருந்து விட முடியுமா? இல்லை இல்லை, இது சுமையே என்று பாரதி கண்ட புதுமைப்பெண் சீதாலட்சுமி இங்கே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வருகிறார். வாங்க சீதாலட்சுமி பேசுகிறார். தன்னை உருக்கி என்னை வளர்த்த என் தாய்க்கு முதல்வன், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற முப்பாட்டன் பாரதியின் பாதம் தொட்டு இந்த அவைக்கருடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இந்த ஊரடங்கு காலம் சுகமா சுமையான. நடுவர் அவர்களே, இப்ப ஏன் தெரியுமா நான் இந்த கவிதையை எடுத்தேன்? இன்னைக்கு எல்லாரும் பயந்துட்டு வீட்டுல இருக்கோம். ஆனா அன்னைக்கே பாரதியார் அச்சமில்லை, அதாவது எதுக்கும் பயப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நடுவரை பத்தி ஓரிரு வார்த்தை. அடிச்சு பெஞ்சா மலை, செய்யாம நின்னா சிலை, மீன் பிடிக்க வேணும் வலை, பட்டிமன்றம்னாலே கண்டமாணிக்கத்துல எங்க மாணிக்க ஐயா தான் தலை. சுமையான சுகம்னு சொல்றாங்க. ஒண்ணு சுமையா இருக்கணும், இல்லைன்னா சுகமா இருக்கணும். அது எப்படிங்க சுமையான சுகமா இருக்க முடியும்? சிலப்பதிகாரம் படத்துல ஒரு உவமை வரும். சிலப்பதிகாரம் படத்துல ஒரு உவமை வரும். பி பிளாக் ஆர் ஒயிட், டோன்ட் பி கிரே அப்படின்னு. அது போலதாங்க இந்த ஊரடங்கும் சுமையை அன்றி சுகம் அல்ல. எதிரணியில இருக்கவங்க என்னதான் இந்த ஊரடங்கு காலம் சுகமே சுகமே அப்படின்னு சொன்னாலும் வேலைக்காக. இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயின்னு சொல்றோம். ஆனா அவங்க விளைய வச்ச பொருளை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியல. இதுல என்னங்க சுகம் இருக்கு? இன்னைக்கு இருக்க நிலைமையில சுகர் பேஷண்ட், வயசானவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போய் வாக்கிங் கூட போக முடியல. இந்த ஊரடங்கு காரணமா உடற்பயிற்சி கூடங்கள்லாம் மூடப்பட்டிருக்கு. அப்ப ஒரு நோய்க்கு பயந்து நம்ம பல நோய்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது பெரிய சுமை இல்லையா? இப்ப பிரபலமான 2 வார்த்தை, ஒண்ணு மாஸ்க், இன்னொன்னு சோசியல் டிஸ்டன்சிங். நம்ம எத்தனை பேர் தனி மனிதர் இடைவெளியை கடைபிடிக்கிறோம்? நம்ம ஊர் பக்கம் இல்லைங்க, நம்ம எல்லாரும் நகரப்புறங்கள்ல சின்ன சின்ன வீடுகள்ல வசிக்கிறோம். அவங்க எப்படிங்க சோசியல் டிஸ்டன்சிங் பண்ண முடியும்? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே நம்ம பயப்படுறோம். ஏன்? காத்துல பரவுதான் கொரோனா, எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டீங்கல்ல. இது எப்படி இருக்குன்னா, தலைக்கவசம் உயிர்கவசம் அப்படின்ற காலம் போய் முகக்கவசம் உயிர்கவசம் அப்படின்ற காலம் வந்துருச்சு. ஸோ மாஸ்க் போட்டுறதுனால பாதி பேர் யார் யாருன்னே அடையாளம் தெரியறது. அரசு வேலை கிடைச்சிட்டா இனிமைதான். ஆனா இங்க எத்தனை பேருக்கு அரசு வேலை கிடைக்குது? தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்கிறது இல்லை. அதுவே அவங்களுக்கு பெரிய சுமை தான். சொல்றாங்க ஐடில வேலை பார்க்கறவங்களுக்கு கடவுளா பார்த்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஆனா வீட்டுல இருந்து வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம், அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அவங்கள கேட்டாதான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் மேனேஜருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஒர்க் பண்றோம் அப்படின்னு. இப்ப மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற காலம் மாறி போச்சுங்க. மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்ற காலம் வந்துருச்சு. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் கிளாஸ் தாண்டி பெற்றோர்கள் சந்திக்கிற பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. போன் இல்லாத வீட்டுல எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு போன் வாங்கணும். சரி, போன் வாங்கினா பரவாயில்ல, அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். 100 ரூபாய் 200 ரூபாயா 500 ரூபாய் 600 ரூபாய் வருது. எதிரணியில் இருக்கிற தம்பி சொன்னார், இந்த மாதிரி ஏர்டெல் பிஎஸ்என்எல்லாம் ஒரு நாளைக்கு 1 GB 2 GB கொடுக்குறாங்க. அதெல்லாம் இப்போ பத்துறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ்க்கே போயிடுது. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி கேட்டிருப்போம். இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வந்து போன் இல்லாதனால போன் வாங்கி தராதனால தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு. இந்த அவல நிலை ஒரு சுகமா? இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் ஒருவருக்கு ஆதார் கார்டு இருக்கோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கணும்.
2 வேளை சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கடந்த 3-4 மாசமா என்ன வேலை கிடைக்குதோ அதை பார்த்து அதுல வர வருமானத்தை வச்சு ஒரு வேலைக்கான உணவை செஞ்சு அதை 3 வேளை சாப்பிடுறாங்க. அவங்களால வயிறார கூட சாப்பிட முடியல. கொரோனாவால இறந்து போறவங்களோட எண்ணிக்கையை விட இந்த பசினால் இறந்து போறவங்களோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. இது சுமை அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம நகரத்தார்கள்ல பல பேர் வந்து தொழில் செய்யறவங்க. ஸோ இந்த ஊரடங்கு காரணமா அவங்களோட சப்ளை செயின், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அது வந்து ஃபுல்லா அறுந்துவிட்டதுன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு எவ்வளவுதான் சுமை இருந்தாலும் இந்த ஊரடங்கு காலம் வந்து ஒரு சைலண்டான சுமை தான். இப்ப சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஊரடங்குனால வந்து ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது, காற்று மாசு இல்லாம இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணா நேச்சர் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு தான் சான்ஸ்கிரிட்ல ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, பிரகிருதி ரக்ஷிதா ரக்ஷிதே அப்படின்னு. எதிரணியில இருக்கிற நண்பர் சொன்னாரு, இந்த மாதிரி வீட்டுக்கே காய்கறிகள் எல்லாம் தேடி வருது. வீட்டுக்கு காய்கறிகள் தேடி வருதுதான். ஆனா அந்த காய்கறியை வாங்கணுன்னே அது உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில அதை குளிப்பாட்டி அதை அழுகாம பார்க்கணும். அன்னைக்கு காய் வாங்குற அன்னைக்கு ஏண்டா அந்த காயை வாங்கணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிருக்கோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது இடத்துல கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளோட சுதந்திர தின வாழ்த்துக்களை பரிமாறி நேஷனல் ஆந்தம் பாடி நம்ம உணர்வுகள் சிறுக்க நம்ம தேசிய கொடியை பார்த்து சல்யூட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, அதுல தாங்க இருக்கிறது பெரிய சுகம். ஆனா இன்னைக்கு நம்மளால சுதந்திரமா கூட இருக்க முடியல. COVID-19 காரணமாக ஏற்பட்டுள்ள ஊரடங்கு சுமையே என்று சொல்லி அதை எதிர்த்து போராடுபவருக்கு வரலாறு உண்டு. COVID-19 ஊரடங்கு சுகமே என்று சொல்லி வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு ஒரு வழி கூட கிடையாது. எதிரணியினர் என்னதான் புகழ்ந்து பேசினாலும் நடுவர்களே, சோதிப்பது COVID-19 இருந்தாலும் சாதிப்பது நம் இந்தியா இளைஞர்களாக இருக்கும். எனவே இந்த ஊரடங்கு காலம் ஒரு பெரிய சுமையே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை. சீதாலட்சுமி மிக அழகாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். விவசாயிகள் வந்து ஒரு இடத்துல வந்து அவரைக்காய் வந்து கிலோ 5 ரூபாய்க்கு கிடைக்குது, இன்னொரு இடத்துல 50 ரூபாய் விற்கிது. காரணம், விளையிற இடத்துல இருந்து கிடைக்காத இடத்திற்கு அந்த காய்கறிகளை விளைபொருளை விவசாயிகள் கொண்டு சென்று உரிய விலையை பெற முடியவில்லை. அது பெரிய சுமையாக இருந்தது என்று ரொம்ப அழகாக குறிப்பிட்டார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சிறப்பாக சொன்னாலும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அங்கே அந்த பொறுப்பாளருக்கு, மேனேஜருக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய மனச்சுமையாக இருக்கிறது என்பதையும் இங்கே மிக அழகாக பதிவு செய்தார். கொரோனாவில் சாகிறவர்களை விட கூலி வேலை பார்த்தவர்கள் அந்த கூலி உரிய வேலையும் கிடைக்காமல் அதற்குரிய பணத்தொகையும் கிடைக்காமல் ஒருவேளை செயற்பாடோடு நிற்பாட்டி தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அவல நிலை இந்த சுமை காலத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். சுதந்திரம் அடைந்த அன்று நாம் எல்லாம் ஒன்று கூடி கொடியேற்றி மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்தில் அவரவர் சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற தன்னுடைய சுமையையும் இங்கே குறிப்பிட்டார். இந்த சுதந்திர தினத்துக்கும் விடுதலைக்கும் ஒருத்தர் சொன்னார், சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் என்ன வித்தியாசம் என்ற இடத்திலே ஒரு முறை கேட்டார். நான் பல விதமாக அவருக்கு அதை எடுத்து சொன்னேன். ஆனால் அவர் சுதந்திரம்னாலும் விடுதலைனாலும் ஒன்றுதான் குறிப்பிட்டு திருப்பி சொன்னார். நான் சொன்னேன், சுதந்திரம் என்றாலும் விடுதலை என்றாலும் ஒன்றல்ல. உங்கள் வீட்டு ஆட்சி உங்களோட சேர்ந்து இருந்து சுதந்திரமாக சுற்றினா அதுக்கு பேர் சுதந்திரம். உங்களிருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போய் அது சுதந்திரமாக தெரிஞ்சால் அதுக்கு பேர் விடுதலை. இப்போ புரியுதான்னு கேட்டேன். நல்லா புரியுது, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல வேண்டாம், எங்கள் ஆட்சி இருக்கையிலே இதை சொல்லாதே, நான் போட்டு ஒரு ரெடி போயிட்டார். இந்த மாதிரி சில சமயங்களில் அர்த்தங்களை, விவரங்களை நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அந்த விதத்தில் சீதாலட்சுமி மிக சிறப்பாக அதை எடுத்து சொன்னார். அடுத்ததாக நீங்கள் என்ன சொன்னாலும் இல்லை இது சுகமே என்று சகானா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தன்னுடைய குமுறலை ஒட்டி தீர்க்க இங்கு வந்திருக்கின்றார். பார்ப்போம் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். பாருங்கள் சகானா மீனாட்சி சுந்தரம். முக்கனியின் சார்தரு நல்சுவையாய் தித்திக்கும் எம்மொழிக்கு நீதி எத்திக்கு சென்றே தேடினும் நிகரொன்று கண்டிட கூடுமோ அத்தகைய மொழியாம் என் தமிழ் மொழி. அந்த மொழியை வணங்கி என் உரையை நான் தூங்குகிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்தை ஆவலாக கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஞானமும் அனுபவமும்
பண்பும் அன்பும் மிகுந்த சேவை செம்மலாகிய எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கும் வாதத்தில் எங்களை எப்படியாவது வென்றெடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் எதிர் அணியினருக்கும் சிறப்பாய் மிகச் சிறப்பாய் வாதாடி கொண்டிருக்கும் என் அணியினருக்கும் என் முதற்கான் வணக்கங்கள். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அப்தொப்பது இல். இதன் பொருள் துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை பற்றி கலங்காமல் அதனை எதிர்த்து போராட வேண்டும். அப்படி போராடுவது போன்ற ஒரு சுகம் வேறு எதிலுமே இல்லை என்று அன்று நம் திருவள்ளுவர் கூறியதை இன்று நாம் மறக்கலாகுமா? வாழ்வில் தடைகள் வருவது அவசியம், அத்தடைகளை தாண்டுவதே சுவாரஸ்யம். கொரோனாவும் மிகச்சிறந்த ஆசிரியை, கற்றுக் கொடுத்தது 1000 பாடங்களை. பாதிப்பும் நிச்சயமற்ற சூழ்நிலையும் வரும் போகும், அதை அனைத்தையும் போராடி வென்றெடுப்பதே சுகம் சுகம் என்று சொல்லி என் வாதத்தை நான் தோன்றுகிறேன். நான் ஒண்ணு கேட்கிறேங்க, மனுஷங்க நாமெல்லாம் எங்க போறோம், எதை தேடி போறோம், எதுக்காக போறோம்னே தெரியாமையே பயங்கர வேகமா ஓடிட்டு இருந்தோங்க. மேல இருக்க கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு பாஸ் அப்படிங்கிற பட்டனை யூஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கை பயணத்தை தற்காலிகமா, எப்படி வெறும் தற்காலிகமா மட்டும் நிறுத்தி ரீசெட்டுங்கிற பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை முறையே மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆகவே இந்த ஊரடங்குன்றது கடவுள் நமக்கு கொடுத்த மிக அரிய வாய்ப்பு நாம் மாறுவதற்காக. ஏனென்றால் மாற்றம் ஒன்றே மாறாதது. அதே நான் ஆங்கிலத்துல சொல்லணும்னா சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் இஸ் கண்டினியூஸ் டூ. சரிங்க, ஒரு 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 தொற்று நோய் ஒன்று வந்துருச்சுங்க, கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. அதை அதோட பரவலை தடுக்கிறதுக்கோ இல்லை நம்மளை நாமளே காப்பாத்திக்கிறதுக்கோ நம்ம கிட்ட ஏதாவது மாத்திரையோ இல்லை மருந்தோ ஏதாவது ஒன்றாவது இருந்ததுங்களா? எதுவுமே இல்லைங்க. நம்ம கிட்ட இருந்த ஒரே ஒரு தீர்வு ஊரடங்கு மட்டும்தான். அதாவது 1000 வினாவுக்கு ஒரே விடை ஊரடங்கு. அந்த விடை எப்படி, அந்த விடை கண்டிப்பாக நன்மையாக மட்டுமே இருக்கும். அது எப்படி சுமையாக இருக்கும்னு இந்த 4 பேர் பேசுறாங்கன்னா எனக்கு சுத்தமாவே புரியல. சரிங்க, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஊரடங்கு ஒன்று நமக்கு அமல்படுத்தவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிருக்கும்? நம்ம இந்தியாவில் நிறைய பாப்புலேஷன் இருக்கு. ஆனா ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற பிரைமரி ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே நல்ல ஃபெசிலிட்டிஸோட கிடையாது. ஆகவே நம்ம நிறைய இழப்புகளை தான் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா இன்னைக்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதுனாலவோ என்னவோ நம்ம எல்லா மருத்துவ சிகிச்சை ஆகட்டும், மருத்துவ அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்னைக்கு மென்மேலும் டெவலப் படப்பட்டுள்ளதுங்க. ஆகவே இந்த ஊரடங்கு மிக மிக கண்டிப்பாக ஒரு சுகம் மட்டுமே என்று நான் அடித்து சொல்லுவேன். தொற்றை விரட்ட ஒரே தீர்வு ஊரடங்கு. உயிரை பேணி பாதுகாக்க அதனை பின்தொடங்கு. உங்களுக்கு அதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் புரியலைங்க. ஓகே, ஒரு நாள் மோடிஜி சொன்னாருங்க நம்ம கிட்ட, நாளை முதல் இந்தியாவில் முழு ஊரடங்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட நம்ம எல்லாருக்குமே ஊரடங்கு புதுசுதான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிட்ட ஒரு மாச அவகாசமோ இல்ல ஒரு வார அவகாசமோ எதுவுமே இல்லைங்க. இருந்ததெல்லாம் வெறும் 24 மணி நேரம் தான். நம்ம மாறலையா இல்ல இந்த மாற்றத்தை தான் நம்ம ஒப்புக்கொள்ளலையா சொல்லுங்க. இதுதாங்க சார்லஸ் டார்வின்ஸோட சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டெஸ்ட் அப்படிங்கிற தியரி. அதாவது அடாப்டபிலிட்டி டு சேஞ்ச். அப்படின்னா என்னன்னா, புத்திசாலி பிழைப்பானா இல்ல பலசாலி பிழைப்பானா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டுமே இல்லைங்க. எவன் ஒருவன் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றத்தை தன் வாழ்வில் அமல்படுத்தி அந்த மாற்றத்திற்கு ஏற்ப அவன் வாழ்க்கை முறையை மாற்றுகிறானோ அவன் மட்டுமே பிழைப்பான். என்ற அதுவே இன்றைய ட்ரெண்டுங்க. அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல மக்களோட கண்ணோட்டமே இன்னைக்கு மாறி போச்சுங்க. அன்னைக்கு காசு இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தா, அதனால எல்லாரும் வேலை, தொழில், சம்பளம் அப்படின்னு போனாங்க. ஆனா இன்னைக்கு உயிர் இருக்கிறவன் தான் கோடீஸ்வரன் வந்ததுக்கு அப்புறம் நிலவேல் விவசாயம் குடிக்கிறது என்ன, கபசுர குடிநீர் குடிக்கிறது என்ன, அவ்வளவு தூரம் நம்ம எல்லாருக்குமே உயிர் மேல அக்கறை வந்தாச்சு. ஆகவே அன்றைய காலகட்டத்தை விட இன்றைய காலகட்டத்தில் நம் வாழ்விற்கு மிகச்சிறந்த ஒரு அர்த்தத்தை இந்த ஊரடங்கு பாவித்திருக்கிறது என்றால் இது சுகம் இல்லாம வேற என்னவாக இருக்க முடியும்? சரிங்க, அதுக்கும் மேல நம்ம நாட்டுல இந்த வெளிநாட்டு மோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? இப்போ நான் ஒருத்தர்ல போய் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா அவங்க ரொம்ப ஸ்டைலா இங்கிலீஷ்ல I'm from abroad and I'm working there அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அவங்களோட பெற்றோர்களை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் பிள்ளை வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட பெருமையை நம்ம கிட்டயே சொல்லுவாங்கங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? எல்லா நாட்டுல இருந்தும் நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டுக்கே திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஆகவே இன்றுதான் தாயகத்தோட அருமை, பெருமை, மகிமை எல்லாமே நம்ம நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பாட்டு இருக்குல்ல, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா,
அந்த பாட்டோட வரிகள் எவ்வளவு வந்து அர்த்தமுள்ளதா இருப்பாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஊரடங்கு வர வேண்டியதா இருக்குங்க. சரிங்க, 21ஆம் நூற்றாண்டுல வளர்ந்த பிள்ளைகள்ல பாதி பேருக்கு கஷ்டம்னால போராட்டம்னால என்னன்னே தெரியறது இல்லைங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஊரடங்குல 4-5 மாசம் இருக்கிறதுக்கு அப்புறம் எதையும் தாங்கும் தைரியம், எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய இதயம் எல்லாமே வந்துருச்சுங்க. இது சுகம் இல்லாம வேற என்னங்க. சரிங்க, மனுஷங்க எப்படி இருந்தோம்? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம். நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வேண்டிப்போம், நமக்காக ப்ரே பண்ணிப்போம், வேற என்னங்க பண்ணோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கும்? இந்த உலக நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவங்களுக்காக கூட நம்ம வேண்டிக்கிறோம், அவங்களுக்கு கொரோனா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மற்றவங்களோட கஷ்டத்துல நம்ம பங்கேற்க ஆரம்பிச்சிருக்கோம், உதவுற மனப்பான்மை வந்திருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இல்லைங்க, ஒரே காரணம் கண்டிப்பா ஊரடங்கு மட்டுமே அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேங்க. இப்போ நம்ம ஊர்களே எடுத்துக்கோங்களேன், 76 நகர ஊர்களையும், நகரத்தார் செட்டியார் வாழ்ற ஊர்களையும் அவர்களால் எந்த அளவுக்கு முடிஞ்சுக்கோ அந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஸ்பான்சர் மூலியமா அரிசி, எண்ணெய், சர்க்கரை, எண்ணெய், பருப்பு இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மனப்பான்மை எல்லாம் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக இந்த ஊரடங்கு தாங்க. சரிங்க, இதுக்கும் மேல நான் இன்னொன்னு சொல்றேன். தேவைக்கு அதிகமா, எப்படி தேவைக்கே அதிகமா இருந்தா கூட எனக்கு பத்தல, நான் திருப்தியாவே ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாம இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? தேவைக்கே கம்மியா இருந்தா கூட இதுவே போதுமே, நான் நல்ல திருப்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவிட்டமாக மிக சிக்கனமான வாழ்க்கை நம்ம இன்னைக்கு வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இதுவே இன்னைக்கு நம்ம அப்பத்தா, ஆயா, ஐயாலாம் சொல்லும் போது நமக்கு இது தெரியவே இல்லை. சும்மாவாக சொன்னாலும் பெரியவங்க பட்டாதான் தெரியும். இன்னைக்கு நம்ம பட்டோம், நம்ம தெரிஞ்சிருக்கோம். அட்லீஸ்ட் இன்னைக்காக நம்ம தெரிஞ்சிருக்கோம், இனிமே இதை ஃபாலோ பண்ணுவோம் நாங்க இந்த பக்கம் நினைக்கிறோம். ஆனா அவங்க வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எதிரணி சேர்ந்த என் தங்கை சீதா ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த ஊரடங்கால அவங்களால வாக்கிங் போக முடியல வெளியே, அதனால வந்து பல்வேறு அதர் டிசீசஸ் வருது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வீட்டுல மொட்டை மாடி இல்லையா, இல்ல பெரிய திண்ணைகள் இல்லையா, நினைச்சா நம்ம வாக்கிங் போக போறோம், டெய்லி 2 மணி நேரம் போங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு காற்று ரொம்ப ரொம்ப மாசு குறைஞ்சிருக்குங்க. அதாவது ஊரடங்குக்கு முன்னாடில இருந்து இன்னைக்கு 17 மடங்கு காற்று தூய்மையாயிருக்கு. ஆகவே ஃப்ரெஷ்ஷான காற்றை வந்து ப்ரீத் பண்ணிட்டு நீங்க தைரியமா சந்தோஷமா மாஸ்கே இல்லாம உங்க வீட்டுல நீங்க போகலாமே. அது பண்ண முடியாதா என்ன? அதே மாதிரி எதிரணியை சேர்ந்த என் தம்பி அண்ணாமலையும் சரி, என் தம்பி சீதாவும் சரி சொன்னாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப பெரிய சுமை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டிகிரி முடிச்சிட்டேங்க. ஆனா என் காலேஜ்ல இருக்கிற என்னோட ஜூனியர் பையன் ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான், அக்கா நிஜமாவே ஆன்லைன் கிளாஸஸ் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியலக்கா, மேஜர் என்ன மைனர் என்ன கூட நான் மறந்துருப்பேனா இருக்கும், அந்த லெவலுக்கு வந்திருப்போங்க. ஆன்லைன் கிளாஸஸ் வந்து தெய்வமா என்கிட்ட ப்ளீஸ் இதுதான் நம்ம படிக்கணும் திரும்ப திரும்ப வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆகவே இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஆகட்டும், இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெக்னாலஜி ஆகட்டும், அல்லது டெக்னாலஜி மொத்தமாகவே கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு சுகம் மட்டுமே நிச்சயமாக சுமையாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று நான் அடித்து கூறுவேங்க. நம்ம எல்லாருக்கும் இத்தனை நாள் வரைக்கும் என்னங்க தெரியும்? KFCனா என்னன்னு தெரியும், KFCனா என்ன, கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன். ஆனா இன்னைக்கு WFHனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த டெக்னாலஜி வரும் காலகட்டத்திலையுமே நம்ம வந்து அதை வந்து பண்ண முடிஞ்சதுன்னா எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பொல்யூஷன் கம்மியாகும், வெளியே போயிட்டு வர செலவும் கம்மியாகும், வீட்லயே உட்காந்து வேலை செஞ்சுட்டு நல்ல ஒரு அழகான ஒரு வாழ்க்கை எதிர்காலம் நமக்கு கண்ணெதிரே தெரியுதுங்க இந்த ஊரடங்கால. அப்புறம் அதுக்கும் மீறி அதை வந்துட்டு சுமை சொன்னாது நியாயமே இல்லைங்க. அதே மாதிரி சீதா சொன்னாங்க, தலைக்கவசம் உயிர்கவசமா இருந்தது, ஆனா இன்னைக்கு முகக்கவசம் தான் உயிர்கவசம், இது பெரும் சுமைன்னு சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்களேன், தலைக்கவசம் உயிர்கவசமா இருந்த போது நம்மள எத்தனை பேருமே ஹெல்மெட் போட்டு வெளியே போனோம். அன்னைக்கு அந்த அரசு சொன்ன எந்த சட்டத்திட்டத்தையும் நம்ம கேட்கல, டிவிக்கு முன்னாடி உட்காந்து அது பிழை பேசிட்டு நம்ம வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு விழிப்புணர்ச்சியே வந்திருக்கு. இந்த விழிப்புணர்ச்சியால நம்ம வந்து முகக்கவசம் உயிர்கவசம்ன்றது நம்மளால எந்த அளவுக்கு ஒத்துழைக்க முடியுதோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். இதுவே நம்ம நாட்டுல இருக்க மக்களுக்கு ஒரு பெரும் மாற்றம் இல்லைங்களாங்க, நீங்களே சொல்லுங்களேன். அதே மாதிரி சின்ன பிள்ளையா நம்மளாம் இருக்கும்போது எல்லாம் எழுதும் போது கண்டிப்பா கையெழுத்து சீரா இருந்திருக்காதுங்க. கண்டிப்பா வந்து பிழைகள் செஞ்சிருப்போம், அதுக்காக ஆசிரியர்கிட்ட திட்டு வாங்கியிருப்போம், அப்பா அம்மா அடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த காரணத்துக்காக முடங்கி போய் நம்ம விட்டுருந்தோம்னா இன்னைக்கு பேருக்கு பின்னாடி எப்படிங்க இவ்வளவு டிகிரிகள் சாத்தியமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஊரடங்கை நமக்கு பயனுள்ளதா நாம மாத்தணுங்க. இதுல நல்ல ஒழுக்கங்களை கத்துக்கலாம், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பண்புகள், நல்ல கலைகள் இது எல்லாமே கத்துக்கிட்டு வரும் எதிர்காலத்துல வர அடுத்த தலைமுறைக்கு கூட நம்ம கொண்டு சேர்க்கலாமேங்க. அந்த மாதிரி தானே நம்ம பார்க்கணும். நான் ஒரு கவிஞர் கண்ணதாசன் சொன்ன ஒரு கவிதை நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க.
வாசல் படியில் இருப்பதும் கல்தான், வணங்கும் தெய்வ சிலையும் கல்தான், கல்களில் பேதம் இல்லையடா, அது நம் கண்ணோட்டத்தில் உள்ளதடா அப்படின்னு அவர் அன்னைக்கே தெளிவா சொன்னாருங்க. ஆகவே எல்லா விஷயத்தையும் நீங்க குறைன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய நீங்க என்னைக்குதாங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு விஷயம் இருந்தாலும் குறை வந்து ஒரு 10%, 20% கண்டிப்பா இருக்கும். ஆனா மிச்சம் 80% நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையும் ரொம்ப அழகா மாறுங்க. நான் இந்த இடத்துல ஒரு குட்டி கதை சொல்றேங்க. ஒரு மரம் வெட்டுபவன் இருந்தானாமா. அவன்கிட்ட வந்துட்டு ஒரு ஆலமரத்தையும் நீ வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்துட்டு போனாங்களாமா. அவன் என்ன பண்ணானா, ஒரு 50 நிமிஷம் அந்த மரம் வெட்டும் கருவியை மட்டுமே அவன் சாண பிடிச்சிருக்கான். கடைசி இருக்க 10 நிமிஷத்துல அந்த மரத்தையே வெட்டி முடிச்சுட்டானாங்க. அந்த மாதிரிதான் இந்த காலத்தை, இந்த ஊரடங்கு காலத்தை நம்ம நமக்கு பயனுள்ளதா மாற்றணும். நம்ம இதை எப்படி நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து நம்மளோட வாழ்க்கையை ஷார்பன் பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறதுல தாங்க எல்லாமே இருக்கு அப்படின்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். சுத்தமே சோறு போடும், தூய்மையே சுகம் என்றெல்லாம் சத்தமாய் நம் முன்னோர்கள் தலைமுறையாக கத்தியே சொல்லியும் காதலில் மட்டுமே வாங்கி செயலில் சரியாக செய்யாத மக்கள் கூட்டத்துக்கு இந்த ஊரடங்கு மிக மிக சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா? நீங்களே சொல்லுங்களேன், முயன்றால் முடியாதது ஏதாவது இருக்குங்களா? இல்ல நினைத்தால் நடைமுறையில் சாத்தியமாகாதது ஏதாவது இருக்குங்களா? எதுவுமே நிச்சயமாவே இல்லைங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணே வந்தாங்க, சிந்தனை தான் முதலீடு, அதே போலவே முனைப்பு தான் வழிமுறை, கடும் உழைப்பே ஒரே தீர்வு, உன் கைகளில் முடிவு. சுமை என்று சொல்லிக் கொண்டு முடங்கி போக போகிறாயா அல்லது சுகம் என்று சொல்லி செழித்து வாழ போகிறாயா? இது சிந்திக்க வேண்டிய நேரம், நீ செயல்பட வேண்டிய நேரம். ஆகவே இந்த ஊரடங்கு நிச்சயமாக அடித்து கூறுவேன், இது சுகம் 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 மட்டுமே என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சகானா மீனாட்சி சுந்தரம், இந்த ஊரடங்கு சுகமா சுமையா என்ற தலைப்பில் சுமையே என்ற அணியில் நிறைவு பேச்சாளராக சகானா தன்னுடைய கருத்துக்களை மிக அழகாக பதிவு செய்தார். அந்த காலத்துல எல்லாம் ஐக்கியூ கூட இருந்தா கெட்டிக்காரன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் ஈக்யூ கூட இருக்கணும். அறிவு சார்ந்தவர்கள் கெட்டிக்காரர்கள் பழங்காலத்தில். இன்றைக்கு எமோஷனல் குவாலிட்டி, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பவர்கள் கெட்டிக்காரர்கள் என்று ஆய்வு சொல்கின்றது. அதை ரொம்ப அழகாக சகானா இங்கே எடுத்துரைத்தார். வெளிநாட்டு மோகங்களை பற்றி சொன்னார். நாம் இந்த ஊரடங்கு, கொரோனா ஊரடங்கு பல மாற்றங்களை கொண்டு வந்தது. அந்த மாற்றங்களை எல்லாம் இந்த ஊரடங்கு தான் நமக்கு பாடமாக தந்தது. அதை தெரிவதற்கு அந்த மாற்றங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வது சுகம் இல்லையா? அது ஒரு அரிய வாய்ப்பு. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, முடங்கி கிடக்கக்கூடாது. இது சுமை என்று நீங்கள் பயந்து சென்றால் நிச்சயமாக இது சுமையாக இருக்கும். இந்த சுமையை நீங்கள் சுகமாக பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். அந்த சுமையை சுகமாக மாற்றி பார்க்க வேண்டும். அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்களாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த ஊரடங்கு சுகம் சுகம் என்று தன்னுடைய இறுதி வாதத்தை நிறைவு செய்திருக்கின்றார். இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் இது சுமையே என்று சொல்வதற்கு சேது கார்த்திகா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய கருத்தை எடுத்துரைக்குமாறு அழைக்கிறேன். இணையவழி மூலம் கருத்தரங்கம் காணும் இரு பாலினர்களுக்கும் எதிரணியினர்களுக்கும் எண்ணணியினர்களுக்கும் எங்களது அன்புக்கும் பண்புக்கும் உரிய நடுவர் திரு எம்சிஎன் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே என்ற பழமொழிக்கு ஏற்ப நல்லார் பலர், அதாவது நகரத்தார்கள் பலர் கூடியிருக்கும் இச்சபையில பேசுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இந்த பழமொழிய ஊருக்குள்ள அடிக்கடி பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம். அது உண்மைதாங்க. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு நண்பா என்றைக்கும் தோற்காது
இருக்காரு நமக்கு தெரியும். ஆனா இப்ப இந்த கொரோனா வைரஸ் தாங்க தூண்லையும் இருக்கு தூண்லையும் இருக்கு. இந்த கொரோனா வைரஸை ஒழிச்சு நம்ம மீண்டு வர்றதுக்கு இதுக்கு ஒரே வழி இந்த ஊரடங்கு தாங்க. இந்த ஊரடங்கு பலரோட வாழ்க்கைய முற்றிலும் மாற்றி அவங்கள மிகப்பெரிய சோம்பேறியாக்கி இருக்கு. முன்னாடி நம்ம காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு சாப்பிட்டு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு நேரத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதனால வெள்ளனே எந்திரிச்சோம், சாப்பிட்டோம். இப்பெல்லாம் இந்த ஊரடங்குனால எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டோம் இல்லையா? அதனால எல்லாருமே மிகப்பெரிய சோம்பேறிகள் ஆகிட்டோங்க. ரியல் ஸ்கூல் பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இந்த ஊரடங்குல. ரியல் ஸ்கூலே கிடைக்கவே இல்லை, விர்ச்சுவல் ஸ்கூல் தான். நார்மல் ஸ்கூல்ல இருக்க பாசிபிலிட்டிஸ்லாம் இப்போ இந்த ஸ்கூல்ல இல்லைங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆசிரியர்களுக்கு மாணவர்களோட ஐ டு ஐ கான்டாக்ட் கிடைக்கிறதே இல்லை. ஆசிரியர் கிளாஸ் நடத்துறாங்க, போர்ஷனை முடிக்கிறாங்க, ஹோம்ஒர்க்கையும் தர்றாங்க. அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு புரியல அப்படின்றத அந்த ஆசிரியர் தெரிஞ்சுக்கவே முடியல. அந்த ஹோம்ஒர்க் புரியுதோ புரியலையோ மாணவங்க வந்து நைட்டு 10 மணிக்குள்ள அந்த ஹோம்ஒர்க்கை குரூப்ல போட்டணும். அந்த குரூப்ல போடலன்னு வச்சுக்கங்களேன், அந்த கடிவாரம் முன்ன தாண்டிடுச்சுன்னா போதும், ஆசிரியர்கள் வந்து ஹோம்ஒர்க் நாட் சென்ட் அப்படின்னு அந்த மாணவர்களோட பேரை சேர்த்து போட்டுடுறாங்க. அதனால மாணவர்களுக்கு இது பெரிய சுமையா தாங்க இருக்கு. ஏன்னா அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க. நார்மல் ஸ்கூல்ல இருக்க லைவ்லி அட்மாஸ்பியர் கிடைக்கிறதே இல்லை. இதே இது நார்மல் ஸ்கூலா இருந்துச்சுன்னா, இப்போ நமக்கு அந்த சம் புரியல, அதனால தான் நான் ஆன்சர் பண்ணல, அதனால தான் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்றத நம்ம போய் இந்த டீச்சர்கிட்ட சொல்லுவோம். அவங்களே என்ன பண்ணுவாங்க, நம்ம டவுட்டை கிளியர் பண்ணி ஆன்சரை சொல்லி தருவாங்க. ஆனா இப்போ அந்த நிலைமையே கிடையாது, என்ன பண்றதுன்னே புரியல. இதனால இந்த லாக்டவுன்ல நிறைய மாணவர்கள் சிரமப்படுறாங்க. எங்க கதையே இப்படின்னா நடுவர் அவர்களே, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புள் கதையை கேளுங்க. முன்னாடி அவங்க 8 to 10 மணி நேரம் வேலை பார்த்தாங்க. ஆனா இப்ப 14 to 16 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. ஏன்? ஏன்னா கம்பெனி லேப்டாப் வீட்லயே இருக்கு, அவங்களும் வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க தப்பிக்கவே முடியாது, செஞ்சே ஆகணும். முன்னாடிலாம் நைட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன், அடுத்த நாள் காலையில தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா இப்ப உடனே ரிப்போர்ட் பண்ணிடணும். 24/7 days ஆஃபீஸ் தான். இப்போ நம்ம ஃபோன் பண்றோம், ஃபோன் பண்ணோடனே ஒரு விஷயத்தை பத்தி அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்த போறோம் அப்படின்றத நேர்ல போய் பேசினா 5 நிமிஷத்துல முடிச்சிருங்க. அந்த 5 நிமிஷத்துல முடிகிற வேலையை பிடிச்சிக்கிட்டு இப்ப நம்ம நேர்ல பார்க்காதனால எல்லாம் ஃபோன்ல பேசுறோம். ஃபோன்ல பேசுறதுனால அந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கவே 1/2 மணி நேரம் ஆகுது. அது மட்டும் இல்ல, ஃபோன் பண்ணா என்ன பண்றாங்க, உடனே அவங்களா எடுக்கிறாங்க. கொரோனா வைரஸ் வாய்ஸ் மெசேஜ் தான் வருது, இருமல் சத்தத்துல ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து COVID-19 கொரோனா வைரஸ்னு ஆரம்பிக்குது. அதை கேட்கவே 1 நிமிஷம் ஆகுது. சில நேரம் எதுக்கு ஃபோன் பண்றோன்றதையே மறந்துடுறோம். இந்த ஊரடங்கு காலத்துல பலர் மனசுல வர பாட்டு என்ன தெரியுமா? சந்தன தென்றலில் ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா, மக்களின் கேள்விக்கு கவர்மெண்டின் பதில் என்ன, ஊரடங்கா தளர்வா, எங்கே எங்கள் சுமையை சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே புதுவாய் வேண்டுமே. என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், ஊரடங்கா தளர்வா. இது ஒரு பக்கம் இருந்தா, நம்ம அப்பா அம்மாலாம் லாக்டவுன் வரப்போகுதுன்ற பயத்தினால சந்தைக்கு போய் காய் பழம் சாமான் எல்லாத்தையும் போய் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்களே, அந்த ஊரடங்கு வரப்போகுதுன்னு. அப்பப்பா எவ்வளோ பெரிய சுமை நடுவரவர்களே. இது மட்டும் இல்ல, எங்க எதிர்த்த வீட்டுல ஒரு வாட்ச்மேன் அங்கிள் இருக்காரு. அந்த அங்கிள் நைட் ஷிஃப்ட் போற நேரம்னு பார்த்தா அவரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. பாவம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு, வண்டி ஆனே அவரை சரியா மக்கள் பண்ணிடுச்சு. இந்த லாக்டவுனால மெக்கானிக்கும் வர முடியாதுட்டாங்க. அதனால அந்த அங்கிள் நடந்தே போனாரு. இது மட்டும் இல்ல, நான் தனியார் நிறுவனங்கள்ல மூத்த அலுவலகர்கள் நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஊரடங்கு வந்து பெரிய சுமை தான் ஏற்படுத்துது. ஏன்னா டிஜிட்டலைசேஷன்ன்றது அவங்களுக்கு திணிக்கப்பட்ட ஒரு சுமை தாங்க. பல பேர் இந்த ஊரடங்குக்கு பயந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. ஊரடங்குல மக்கள் நடமாட்டம் நிறைய இல்லைன்றனால நிறைய திருட்டு நடக்குது.
இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லாக்டவுன் தானே. அப்புறம் சஹானா அக்கா கூட சொல்லியிருந்தாங்க, கொரோனா வந்து நிறைய பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, இது எப்படி நீங்க சும்மான்னு சொல்றீங்கன்னு. பிரச்சனை வருது, ஃபேஸ் பண்றோம், நம்ம ஓடிலாம் ஒழிய முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அணியில இருக்கவங்க எத்தனை சுமையை பத்தி தொகுத்து வழங்கினாங்க. என்னென்ன சுமை? ஆசிரியர் சுமை, ஆட்சிமார்கள் சுமை, செட்டியார்களோட சுமை, முதலீட்டாளர்களோட சுமை, இப்படி நிறைய சுமை இருக்கு. அப்புறம் இந்த உலக நாடுகளுக்கே மொத்தத்துல இது சுமைதாங்க. கரும்பெண்ணின் வாழ்க்கை இனிப்பதில்லை, கரும்பெண்ணின் வாழ்க்கை இனிப்பதில்லை, கழுவெண்ணின் வாழ்க்கை இடிவதில்லை, கனிவுடன் கசப்பு கலந்திட்ட போதும் கடின மனது என்றும் கலங்குவதில்லை என்று நம் மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்ன மாதிரி நம்ம நகரத்தார்கள் வந்து முன்னாடியே நிறைய பிரச்சனைகளை தாண்டி போராடி தான் வந்திருக்காங்க. நம்ம பாட்டையாக்கள்லாம் வந்து அப்பயே வந்து பர்மாவில இருந்து இங்க வந்து மீண்டு எழுந்து ஒரு மீட்சி கொண்டு வந்து அவங்க ஒரு புது மனித நிறைய மக்களையும் சம்பாதிச்சாங்க, அன்பையும் சம்பாதிச்சாங்க இல்லையா. அத அவங்களோட வழித்தோன்றல்களான நாங்களும் தடை அதை உடை புது சரித்திரம் படை நாளை நமதே வழி அதை ஒளி புது மாற்றம் பிறந்திடும் அப்படின்னு நாங்களும் அதை மீண்டுதான் வருவோம் என்ற உறுதியோட 74 ஆண்டுகள் நமது நாடு சுதந்திரம் அடைந்து 74 ஆண்டுகள் நிறைவு பெற்று 75வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் இப்பொன்னான தருணத்தில் நாமும் இந்த கொரோனா மற்றும் இந்த ஊரடங்கிலிருந்து முழுவதுமாக மீண்டு வந்து நம் தேசத்தின் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்று கூறி இந்த ஊரடங்கு ஒரு போதும் சுகமாக இருக்க முடியாது, அது சுமைதான் என்று தீர்ப்பளிக்குமாறு வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. சேது கார்த்திகா அதப்பன் மிகச் சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். நாங்கள் எத்தனையோ முறை எடுத்து கூறியும் ஆட்சிக்கு உள்ள சுமையை, செட்டியாருக்குள்ள சுமையை, ஆசிரியருக்குள்ள சுமையை, மருத்துவருக்குள்ள சுமையை, மாணவர்களுக்குள்ள சுமையை, உற்பத்தியாளர்களுக்குள்ள சுமையை, தொழிலாளர்களுக்குள்ள சுமையை, இப்படி பல சுமைகளை எடுத்து கூறியும் எதிரணியினர் அதை காதிலே வாங்கிக் கொள்ளாமல் எல்லாமே சுகம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்வது புரிகிறதா என்று அருமையாக தன் கருத்தை சேது கார்த்திகா அதப்பன் பதிவு செய்திருக்கின்றார். மாணவன் புரிந்து கொண்டானா புரிந்து கொள்ளவில்லையா என்று தெரிந்து கொள்ளாமலே வகுப்புகள் நடக்கிறது ஆன்லைனில். மாணவனை பார்த்து ஆசிரியர் அந்த உணர்வுகளை உணர்ந்து பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆன்லைன் வகுப்புகளிலே நடக்கிறது என்பதை அருமையாக எடுத்து சொன்னார். ஆன்லைனில் இருக்கிற போது 14 மணி நேரம் அவர்களுக்கு வாழ்ந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கிறது. வேலை பார்ப்பவர்களுடைய சுதந்திரம் எல்லாம் பறிபோகிறது என்பதை சொன்னார். இனி தீர்ப்பை அடுத்த வாரத்திற்கு ஒத்தி வைக்கலாம் என்று சொன்னால் வாய்ப்பில்லை என்று இங்கே ரொம்ப அழகாக சொல்கின்றார். இந்த தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான செய்தி. இங்கே சுகம் என்று பேசிய நம்மளுடைய அருமை செல்வி சஹானா மீனாட்சி சுந்தரம் எதிர்வரும் 31ஆம் தேதி ராங்கியத்தை சேர்ந்த டாக்டர் வினோத்குமார் எம்பி அவர்களை திருமணம் முடிக்க இருக்கின்றார். அவருக்கு கண்டமாணிக்கம் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியதையும் அவருடைய தகப்பனார் மீனாட்சி வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவருடைய தாயார் உமாராணி அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டமாணிக்க மண்ணில் பிறந்து ராங்கியம் செல்லும் மணமகளை நாம் வாழ்த்தி வழி அனுப்புவோமாக. அடுத்து இந்த தீர்ப்பு உள்ளபடியே இந்த கொரோனாவுக்கு முதல்ல பயப்பட வேண்டாம். நான் இன்னைக்கு ஒரு தேனியில டாக்டர் கருணாகரன்கிறவர்கிட்ட தற்செயலாக பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்ன செய்தி, இந்த கொரோனா வைரஸ்ங்கிறது கண்டிப்பாக
அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் எல்லா இடத்திலும் பரவித்தான் இருக்கிறது. நாம் அதை எதிர்கொள்ளும் விதத்தில் தான் நாம் அதை விட்டு ஜெயிக்க வேண்டும். அதை எப்படி அதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை பல மணி நேரம் இடைவெளிக்கு இடையில் சந்தித்தோமானால் நமக்கு அந்த கொரோனா தொற்று நம் உடலிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றாற்போல் ஒரு 10 கிருமி வரும். அந்த 10 கிருமியை நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி போராடி வெளியே தள்ளிவிடும். நாம் ஒரு கூட்டமாக இருக்கிற நல்ல இடத்திற்கோ நல்லது அல்லாத இடத்திற்கோ செல்லுகிற போது அந்த ஒரு 200 பேர் இருந்தால் அந்த 200 பேர்ல ஒரு 20 பேருக்கு கொரோனா தொற்று இருக்குமே. ஆனால் அந்த 20 பேர்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 கிருமி வந்தால் 200 கிருமி வந்துடும். நமக்கு அந்த 200 கிருமிகளும் நம்மை தாக்கும் போது நம்மளிடத்துல இருக்க எதிர்ப்பு சக்தி அந்த 200 கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்காது. அதனால் நமக்கு அந்த நோய் தொற்றிக்கொள்கிறது. அதனால் கொஞ்ச நாளைக்கு இந்த கூட்டங்கள் கூடுவது இடத்தில் நீங்கள் சேர்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது ஒன்றுதான் இதற்கு தீர்வு. மற்றபடி இதற்கு பயப்பட வேண்டாம். ஒரு சினிமா படத்தில் சொன்னது போல வரும் ஆனா வராது. அதுதான் கொரோனா. எல்லாருக்கும் இருக்கும். அந்த எல்லாருக்கும் இருக்குன்னா நமக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய போராடுகிற சக்தி ஒரு 10 கிருமிகளை போராடக்கூடிய சக்தி இருக்குன்னா நம்ம 4 பேர்கிட்ட பேசிட்டு நிப்பாட்டிடுவோம். நம்ம பாட்டு ஒரு 400 பேர் இருக்கிற இடத்துல எல்லாரோடையும் கலந்து கட்டி பேசி என்ன பண்ண போகுது கொரோனானா, கொரோனா தன் வேலையை காட்டும். அதனால் முதல்ல கொரோனாவுக்கு பயப்பட வேண்டாம். ஆள் அதிகமாக கூடுகிற இடத்தில் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள், நோயை உள்வாங்கி கொண்டு இருப்பவர்கள், ஆபரேஷன் செய்தவர்கள், கிட்னி வேலை செய்யாதவர்கள், சுகர் அதிகமாக இருக்கிறவர்கள், பிபி இருக்கிறவர்கள், தயவு செய்து இந்த டிசம்பர் மாதம் வரை இதை தவிர்த்தாலே போதுமானதுதான். இதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்து தலைப்புக்கு வருவோம். இன்றைக்கு என்னதான் சட்டத்திட்டங்கள் எல்லாம் அரசு போட்டுக் கொண்டிருந்தாலும் நான் செய்வதை செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று இந்த மக்கள்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு இந்த அரசு போடுகின்ற சட்டங்களை பார்க்கின்ற போது ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. பட்டுக்கோட்டை யார் எழுதிய பாடல்? சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது, திட்டம் போட்டு சுத்துற கூட்டம் சுத்தி கொண்டே இருக்கிறது என்றுதான் இன்றைக்கு இருந்தால் பட்டுக்கோட்டையார் இருந்தால் எழுதுவார் என்று நினைக்கின்றேன். அந்த அளவிற்கு அரசு, மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி என்ன சட்டத்திட்டங்களை போட்டாலும் சுத்துகிறவர்கள் சுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த கொரோனா ஊரடங்கு சுகம் என்று மிகச் சிறப்பாக பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது விலைவாசி ஏற்றத்தை நாம் புரிந்து கொண்டது சுகம் இல்லையா? வீட்டிலேயே சாப்பிட்டு கொண்டிருந்தது சுகம் இல்லையா? மருத்துவமனைக்கு கொரோனா இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு செல்லவில்லையே, அது சுகம் இல்லையா? தனிமை நம்மை சிந்திக்க வைத்தது, அது சுகம் இல்லையா? தனிமை நம்மை உணர வைத்தது, ஒரு வாய்ப்பு தந்தது, அது சுகம் இல்லையா? என்றெல்லாம் சுகத்தை, அது சுகமாகத்தான் இருந்தது. குடும்பத்தோடு ஒன்றாக இருந்தோம், வீட்டை கோயிலாக்கி பார்த்தோம். நாம் அனைவரும் ஒன்றாக இருப்பதற்கும் சேர்ந்து வாழ்வதற்கும் கூட்டு குடும்பமாக இருப்பதற்கும் இந்த கொரோனா வழிவிட்டது. அதனால் இது சுகமான ஒரு வாழ்க்கை என்று பல செய்திகளை இங்கே எடுத்து வைத்தார்கள். சிக்கனமும் தாராளமும் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த கொரோனா ஒரு சுகமான இடமாக இருந்தது. தமிழ் மருந்தினுடைய பெருமைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த கொரோனா ஊரடங்கு சுகமாக இருந்தது. தமிழர்களுடைய, போகருடைய, சித்தருடைய மருத்துவர்கள் மீண்டும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு இந்த கொரோனா ஊரடங்கு சுகமாக இருந்தது. நம்மளுடைய உணவு வகைகளே சுக்கை வீங்கிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய சாமியை வீங்கிய கடவுளும் இல்லை என்று சொல்வது போல சுக்கின் அருமை தெரிவதற்கு இது சுகமாக இருந்தது. ஆட்சியும் செட்டியாருமாக அடுப்படியில் சமைப்பதற்கு இது சுகமாக இருந்தது. இதுபோல பல விஷயங்களுக்கு இது சுகமாகத்தான் இருந்தது. சுகமாக இருந்தாலும் சுகத்தினுடைய நிழல்தான், சுமையினுடைய நிழல்தான் சுகம்.
சுமை பெற்றெடுத்த பிள்ளைதான் சுகம் என்று மிகச் சிறப்பாக தன்னுடைய வாதங்களை எல்லாம் முன்னிறுத்தினார்கள். உண்மையிலேயே அது சுகமான ஒன்றுதான் என்று கூறினாலும் இந்த தரப்பிலே சுமை, இந்த ஊரடங்கு சுமை என்று பல செய்திகளை இங்கே எடுத்து வைத்தார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, நம்மளுடைய கொரோனா வந்துவிட்டால் அந்த வீட்டை தகரத்தை வைத்து அடைத்து மன உளைச்சலை ஏற்படுத்தி சுமையை கொண்டு வந்தார்கள் இந்த அரசாங்கம். அது வீதியையும் அடைத்து இந்த வீதியிலே இருப்பவர்களுக்கும் ஒரு பயத்தையும் ஒரு சுமையையும் தந்தது இந்த ஊரடங்கு என்றெல்லாம் நம்முடைய மறு அணியில் இருப்பவர்கள் பேசினாலும் இது சுகமான ஒன்றாக இருந்தாலும் கூட சுமை என்ற அணியினர் மனம் சார்ந்தவர்களுக்கு இது சுகமாக இருக்கலாம், ஏழை எளியவர்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, இந்தியாவில் இருக்க 130 கோடியில் வாழுகிற பெரும்பகுதிக்கு இது சுமையாகத்தானே இருக்கிறது. இந்த சுமையை சுமக்க முடியாமல் தமிழக அரசும் மத்திய அரசும் படுகிற பாடை நாம் அன்றாடம் பார்க்கவில்லையா என்ற கோணத்தில் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே பதிவு செய்தார்கள். 2 பெட்டிகளை வைத்து இருக்கிற அத்தனை பேரையும் சுமைக்கும் ஓட்டு போடுங்கள், சுகத்திற்கும் ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் 49% சுகத்திற்கும் 51% சுமைக்கும் ஓட்டு போட்டு இது இந்த ஊரடங்கு சுமையே 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 இந்த சுமை சீக்கிரம் சுகமாக மாற வேண்டும் என்று இந்த சுதந்திர தின நன்னாளில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இதுகாரம் பொறுமையாக இருந்து இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற உதவிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி.